வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். அறிவு சார்ந்த பாரம்பரிய கலாச்சாரம் தேசத்தின் பலமாக திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டுவதில் நம் நாட்டின் பல்கலைக்கழகங்கள் இன்றியமையா பங்காற்றும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். திருவாரூரில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு மீன்பிடி தொழிலை மேம்படுத்த ஆற்றுப்படுகைகளில் மீன் குஞ்சுகள் விடப்படுவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் உலகளாவிய வளர்ச்சி அறிவுத்திறன் மற்றும் கலாச்சார மதிப்பீடுகளுடன் இணைந்து பயணிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இந்திய அறிவுசார் முறைகள் தொடர்பான 1வது வருடாந்திர மாநாட்டில் இன்று உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் அறிவுசார் பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகள் ஒரு தேசத்தின் பலமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். பழமையான அறிவு திறமைகள் படைப்பாற்றல் திறனை எந்த விதத்திலும் பாதிக்காது என்று குறிப்பிட்ட அவர், மாறாக புதிய உத்வேகத்தையே அவை ஏற்படுத்தும் என்றார். ஆன்மீக உணர்வுகளும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இணைந்து பயணிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏட்டில் உள்ள எழுத்து வடிவ நடைமுறைகளையும் பழங்கால அனுபவத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்திய அறிவுத்திறன் ஆராய்ச்சிகள் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் வருவதற்கு முன்னரே பாரத நாட்டின் பல்கலைக்கழகங்கள் அறிவுத்திறனின் மையமாக திகழ்ந்ததை திரு ஜக்தீப் தன்கர் சுட்டிக்காட்டினார். தேசிய கல்விக் கொள்கையின் எதிர்கால திட்டங்களை முன்னெடுத்து சென்று வருங்கால கல்விக்கான பாதையை வடிவமைப்பதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்ற 2 நாள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், உயர்கல்வியின் தரத்தை முழுமையாக மேம்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டிருப்பதாக எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்டுவதில் நம் நாட்டின் பல்கலைக்கழகங்கள் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் கூறினார். குரு பூர்ணிமா தினமான இன்று எதிர்கால இந்தியாவை வடிவமைக்கும் வல்லுநர்களிடையே உரையாற்றுவது குறித்து திரு தர்மேந்திர பிரதான் மகிழ்ச்சி தெரிவித்தார். வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் கடன் தொகையை வசூலிக்கும் போது ரிசர்வ் வங்கி வகுத்துள்ள நெறிமுறைகளுக்கு ஏற்ப நியாயமாகவும் கண்ணியத்துடனும் நடப்பதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், முறையான தேவைகளுக்காக கடன் வழங்கப்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். வங்கித் தொகையை திருப்பி செலுத்த திறன் படைத்தவர்களுக்கு கடன் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர், வட்டி விகிதங்கள் நியாயமாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். ஆளுமை, சவால்கள், வாடிக்கையாளர் நலன் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உரிய நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பத்திரிகையாளர்கள் மீது மதிமுக கூட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர், பொதுவாழ்வில் உள்ளவர்கள் பொது இடங்களில் கண்ணியத்துடன் நடந்து கொள்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 219ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டை சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். வேலூர் சிப்பாய் புரட்சி குறித்து மாவட்ட அருங்காட்சியக காப்பாளர் திரு சரவணன் எடுத்துரைக்கையில், 1806 ஜூலை 10 வேலூர் சிப்பாய் கழகம் என்று பதியப்பட்டுள்ள இந்த வேலூர் சிப்பாய் புரட்சியானது சூரியன் அஸ்தமிக்காத தேசம் எங்கள் தேசம் என்று இருமார்ந்திருந்த ஆங்கிலேயருக்கு எதிராக வீரம் செறிந்த வேலூரில் நடைபெற்ற புரட்சி. இந்த வேலூர் சிப்பாய் புரட்சியின் நினைவாக மக்கான் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே நினைவு தூண் ஏற்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் சிப்பாய் புரட்சி நினைவு தினத்தன்று அதற்கான வீர வணக்கத்தை மாவட்ட நிர்வாகமும் செலுத்தி வருகிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
திருவாரூரில் இன்று 846 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதோடு முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திருவாரூரில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும் என்றார். நன்னிலம் வண்டாம்பாளையத்தில் 56 கோடி ரூபாய் மதிப்பில் மாவட்ட மாதிரி பள்ளி ஏற்படுத்தப்படும். மன்னார்குடியில் மாணவிகள் பயன்பெறும் வகையில் 18 கோடி ரூபாய் செலவில் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். ஆறுகள், வாய்க்கால்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 241 கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் விவசாயிகளுக்கான ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் 67,181 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். அரசின் திட்டப்பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடித்து நலத்திட்டங்கள் பயனாளிகளுக்கு சென்றடையும் வகையில் ஒவ்வொரு துறை உயர் அலுவலர்களும் தங்கள் பணிகளை செவ்வனே செய்திட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் துறை வாரியாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்திற்கென்று முதலமைச்சர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாமக்கல் சுற்று வட்டார சாலை, முதல் முறையாக போதமலை மலை கிராமத்திற்கு ரூபாய் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதி, 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆவின் ஹைடெக் பால் பண்ணை, முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட உள்ளது. இன்றைக்கு 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற உள்ள 141 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம். உள்நாட்டு மீன்பிடி தொழிலை மேம்படுத்தும் வகையில் குளங்களில் மீன் வளர்ப்பது போல் ஆற்றுப்படுகைகளிலும் மீன் குஞ்சுகள் விடப்படுவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றில் 1,00,000 நாட்டின கெண்டை மீன் குஞ்சுகளை இருப்பு செய்யும் வகையில் இன்று நீரில் மீன் குஞ்சுகளை விடும் பணிகளை துவக்கி வைத்து அமைச்சர் பேசினார். கடந்த 2 ஆண்டுகளாக தாமிரபரணி, பவானி, காவிரி உள்ளிட்ட ஆற்றுப்படுகைகளில் மீன் குஞ்சுகள் விடப்படுவதாக அவர் கூறினார். தொடர்ந்து மீன்வள கூட்டுறவு இணையத்தின் மூலம் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட மீன்பிடி தொழில் சார்ந்த 9 மகளிர் குழுக்களுக்கு முன்கடன் காசோலையை வழங்கிய அமைச்சர் மாணக்கருக்கு கல்வி உதவித்தொகையையும் வழங்கினார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின் கீழ் கல்வி நிலையங்களை தொடங்க முடியும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழம்பெரும் காலத்திலிருந்தே இவ்வழக்கம் நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாகவும் அவர் கூறினார். பெரம்பலூர் மாவட்டம் வேம்பூர் ஒன்றியம் நல்லரிக்கை முதல் இலுப்பையூர் வரையில் 99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகளை மாநில போக்குவரத்து மின்துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார். 60 லட்சம் ரூபாய் செலவில் நல்லரிக்கை முதல் புதுக்குடிசை வரையிலான சாலை பணிகளையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணக்கருக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 20 பள்ளிகளில் 300 மாணவர்கள் பங்கேற்று ரோட் சேஃப்டி கிளப் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இந்த சாலை விதிகள் குறித்து தன்னோட குடும்பத்தினரிடமும் தன்னோட உறவினர்களிடமும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாலை விதிகளை முறையாக கடைபிடிப்பதன் மூலம் இந்த விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்டத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த ரோட் சேஃப்டி கிளப் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐக்களில் நடைபெறும் மாணவர் சேர்க்கையில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவில் ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா இன்றிரவு நடைபெறுகிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. இத்தாலி சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் இத்தாலியன் மார்க்கோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவு சார்ந்த பாரம்பரிய கலாச்சாரம் தேசத்தின் பலமாக திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டுவதில் நம் நாட்டின் பல்கலைக்கழகங்கள் இன்றியமையா பங்காற்றும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். திருவாரூரில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு மீன்பிடி தொழிலை மேம்படுத்த ஆற்றுப்படுகைகளில் மீன் குஞ்சுகள் விடப்படுவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா
அனிதா ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.